ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெயின்போ தமிழ் 360. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர்ஜே கஜா பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலே இல்லை. ஏன்னா நாட்டில் வயநாடு இஷ்யூ உட்பட எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்தந்த இஷ்யூ சம்மந்தமாக நம்ம உடனடியாக நம்ம சேனலில் பேசுறது இல்லை. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, இந்த கொல்கத்தா ட்ரெயினி டாக்டர் ரேப் மர்டர், இந்த இஷ்யூவை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். காரணம், இன்னைக்கு சுதந்திர தினம். ஓகேவா? இந்த சுதந்திர தினத்துக்கும் இதை பத்தி பேச வேண்டியதற்கான அவசியம் பத்தியும் நான் தொடர்ந்து சொல்றேன். நீங்க கேளுங்க. கேட்கறதோட இல்லாம உங்களுடைய மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நேற்று, அதாவது ஆகஸ்ட் 14 இந்த வீடியோ இந்த டேட்ல போஸ்ட் பண்ணலன்னா வேற எந்த டேட்ல போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரமா இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, என்ன காரணம் அப்படின்னா, நேற்று 14 ஆகஸ்ட் 14 ஈவினிங், இது வந்து இந்த இஷ்யூ வந்து ஆகஸ்ட் 9 நடக்குது. 10, 11, 12 இந்த டெய்லி இது சம்பந்தமான ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சுதந்திர தினம் சம்பந்தமானதுனால யூடியூப்ல நீங்க நியூஸ் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இது சம்பந்தமான நியூஸ் கம்மியா இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு இஷ்யூமே அடுத்துன்னு வரும் பொழுது அதனுடைய தாக்கம், வீரியம் குறைந்து கொண்டே போகுது. இது சோசியல் மீடியாவுடைய பவர். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 14 நான் வந்து நம்ம மதன் கௌரி அண்ணா இருக்காரு இல்லையா, அவருடைய சேனல்ல இந்த மாதிரியான இஷ்யூ பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தெரிஞ்சோ அதாவது வாண்டடவோ அல்லது நமக்கு வர சஜஷன்லயோ அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த வீடியோவை பார்ப்பேன். இப்படித்தான் வந்து ஆகஸ்ட் 14 அண்ணாவுடைய வீடியோவை நான் பார்த்தேன். இதை பத்தின பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அது கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு மனசுக்குள்ள என்னவோ அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் இது ஒரு விதம்னா வயநாடு இஷ்யூ, அது நேச்சுரல், அது நேச்சுரல் டிசாஸ்டர், அது வேற. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். இது இருக்க இன்னைக்கு 15 பிறந்த உடனேயே நிறைய பேர் எனக்கு வந்து வழக்கம் போல இந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அனுப்புறவங்களவோ சரி, அதை நாம ஃபார்வர்ட் பண்றோம் அல்லது நாம 4 பேருக்கு அனுப்புறோம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்னவோ திரும்ப எனக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு தோணலை. ஏன்னா நேற்று ஈவினிங் தான் அந்த இஷ்யூவை பத்தி ஃபுல்லா கேட்கிறேன். அப்போ மனசுக்குள்ள தோணுது, ஒரு பொண்ணு போய் ஒரு 3rd ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு செமினார் ஹால்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு நேற்று நினைச்சேன். இன்னைக்கு இந்த சுதந்திர தின வாழ்த்து அப்படின்னு வந்துட்டு இருக்கப்போ எங்கடா சுதந்திரம் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதை தோணிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஹேண்டல்ல ஒரு போஸ்ட் வந்து நான் போட்டேன். அதை வந்து நீங்க இப்ப இந்த வீடியோ கூட நீங்க பார்க்கலாம், முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா நான் அதை பத்தி அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதனாலதான் அதை வந்து ஒரு போஸ்டர் ஒரு வீடியோவை பண்ணணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு கொல்கத்தால ஒரு மெடிக்கல் காலேஜ்ல 3rd ஃப்ளோர்ல ஒரு செமினார் ஹால்ல ஒரு ட்ரெயினி டாக்டர் 36 ஹவர்ஸ் ட்ரைனிங்க்கு அப்புறம், 36 ஹவர்ஸ் ட்ரைனிங்கிறது கொஞ்சம் எப்படி அப்படின்ட்டு தோணும். அது எனிவே 8 ஹவர்ஸாவே கூட இருக்கட்டுங்க. அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு போய் அங்க போறாங்க. அந்த பிரின்சிபல் வந்து ஏன் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு கூட கேட்டிருக்காரு. அது எதுக்கு போனாங்க அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியான இடம் அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்தால் அவங்க ஏன் அங்க போறாங்க ஒண்ணு, அல்லது அவங்களோட ரெசிடென்ஷியலோ அல்லது ஹாஸ்டலோ தூரமா கூட இருந்திருக்கலாம். மொத்தத்துல போறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. செமினார் ஹால் யார் வர போறா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? எப்படி போனாலுமே அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான சுதந்திரம் அங்க இருந்திருக்கணும் இல்லையா? ஓகேவா? இந்த நிலையில அவங்க போய் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை இன்னைக்கு டேட்ல. ஓகேவா? அங்க பறிக்கப்பட்டது அவங்க சுதந்திரம் மட்டுமல்ல, அவங்க உயிரும் தான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இது மாதிரியான தவறுகள் நடக்க எது சுதந்திரம் அப்படின்ட்டு நமக்கு தோணுது இல்லையா? ஒரு பொண்ணோ யாரோ ஒரு நார்மலான ஒரு குடிமகன் நடந்து போனா வழிப்பறி நடக்குது, கொள்ளை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ரேப் நடக்குது, ரேப் மர்டர் நடக்குது. இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இதுவா சுதந்திரம்? வெள்ளையனை வெளியேற்றிட்டு நம்ம நாட்டை நாமளே ஆடுறது மட்டும்தான் சுதந்திரமா? சரியான பாதுகாப்பு, கட்டுப்பாடுகள், அதே மாதிரி குற்றங்களுக்கு ஏற்றாற் போல தண்டனைகள், இதெல்லாமே இல்லை. இது வந்து தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணிடுறான் இல்லையா? இப்போ இன்ஃபேக்ட் இந்த ட்ரெயினி டாக்டர் கொலை வழக்கை கூட ஒரு குடிகாரன் இது பண்ணதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு டேட்ல. ஓகேங்களா? அப்போ அவன் தெரிஞ்சோ தெரியாமல அந்த குடி போதையில கூட பண்ணிருக்கான், தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணிடுறான். அந்த தப்பு நடக்காத மாதிரியான நம்மளுடைய கட்டமைப்பு இருக்கணும் இல்லையா? அவன் எப்படி அந்த செமினார் ஹால்ல அந்த நேரத்துக்கு போய் தூங்கிட்டு இருப்பான்? அப்ப அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? அதை தான் நம்ம கொஸ்டின் கேட்க வரோம். அவனை எப்படி அங்க அலோவ் பண்ணீங்க? ஸோ அப்போ அலோவ் பண்ற அளவுக்கு ஓப்பனா தான் இருக்கு. இதுதான் சுதந்திரமா? அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்றவனுக்கும் அவன் ஏதோ ஒரு ஓட்ட வழியா வெளியே வரதுக்கு தான் இந்த சுதந்திரம் ஹெல்ப் பண்ணுது. சாமானிய மக்களுக்கு நம்ம இருக்கிற இந்த சுதந்திரம் எந்த அடிப்படையில் ஹெல்ப் பண்ணிருக்கு, எந்த அடிப்படையில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இந்த டெத்தான கொல்கத்தா ட்ரெயினி டாக்டர் உட்பட. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ, இன்னும் எத்தனையோ
இனியாவது நாம யோசிக்கணும் அப்படிங்கறதான். குற்றவாளிகளை பிடிச்சு தூக்குல போட்டுறது மட்டும் இல்ல நீதி, குற்றவாளிகளை பிடிச்சு தூக்குல போட்டுறது மட்டுமல்ல நீதி. ஏன்னா இதை நிர்பயா வழக்கிலேயே பார்த்துட்டோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இது மாதிரியான ரேப் அல்லது ரேப் மர்டர் நடக்காம இருக்கா சொல்லுங்க? நாம தான் யோசிக்கணும் இல்லையா? குற்றவாளிகளை மறுபடியும் சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், குற்றவாளிகளை பிடிச்சு தூக்குல போடுறது நீதி இல்ல, குற்றமே நடக்காத மாதிரி நாட்டை கட்டமைப்பது தான் சிறந்த நீதி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.